வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் அப்படின்னு இங்க ஏதாவது பாடம் நடத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்த, நம்ம கேட்ட, நம்ம பழகுன பல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரியாத செய்திகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நெஞ்சையெல்லும் தஞ்சையின் கொஞ்சு தமிழ் பேச்சாளர், தேசத்தின் தரம் உயர்த்த அனுதினமும் மாணவர்களை செதுக்கும் ஒரு ஆசிரிய சிற்பி முனைவர் மீனா குமாரி அவர்கள் நமக்கு தெரிந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் தெரியாத செய்திகளோடு இணைகிறார். இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க கேட்டு ரசிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் பள்ளிக்கூட நிகழ்ச்சி நேயர்களே, உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காட்டினுடைய காவலன், காட்டினுடைய விவசாயி என்று அழைக்கக்கூடிய மலை இருவாட்சி பறவையை பத்தி தான். இருவாய் குருவி அப்படின்னு இத விந்தையாக கூப்பிடுறாங்க. அந்த பறவைகள் குடும்பமாகத்தான் வாழக்கூடியது. அதாவது கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படிங்கறதுதான் வாழக்கூடியது. இதனுடைய உருவமே பாத்தீங்கன்னா மிகவும் பெருசா இருக்கும். 4 அடி நீளம், 4 அடி அகலம். அது ரெக்கையை விரிக்கும் போது அகலமே 5 அடியாக தெரியும். ரொம்பவும் அழகா இருக்கும். அதனுடைய அழகு இருக்குல்ல, நம்ம மூக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மூக்குல பாத்தீங்கன்னா அந்த அழகுக்கு மேல இன்னொரு அழகு மாதிரி ஒரு தடித்த ஒரு அமைப்பு இருக்கும். இது மரங்களில தான் பெரும்பாலும் வசிக்கும். வேற எங்குமே அதை பார்க்க முடியாது. பழங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், பிராணிகள் இவற்றை சாப்பிடும். ஆண் பறவை, பெண் பறவை இது ரெண்டுமே எப்பவுமே அந்யோன்யமாக அன்போட லவ்வபுலா வாழக்கூடியது. அதனுடைய வாழ்நாள் 50 வருஷம். எத்தனை வருஷம் ஆனாலும் தன்னுடைய மனைவிய அது டைவர்ஸே பண்றது கிடையாது. சாகர வரைக்கும் கணவன் மனைவியோடும், மனைவி கணவனோடும் வாழக்கூடிய சிறப்பு இந்த பறவை இனங்கள்ல இந்த மலை இருவாட்சி பறவைக்கு உண்டு. இந்த ஆண் பறவை பாத்தீங்கன்னா 7 கிலோ அதனுடைய எடை. அதே பெண் பறவைன்னு பாத்தீங்கன்னா 2.60. இப்ப ஆண் பறவை பெண் பறவைன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஆண் பறவையினுடைய கண்ணு விழிப்படல இருக்கு பாருங்க, அது சிவப்பா இருக்கும். பெண் பறவைக்கு நீல கலர் கலந்த வெள்ளையாக இருக்கும். இப்ப இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இதனுடைய நிறங்கள் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு நிறங்கள் இருக்கு அப்படின்னா, மஞ்சள், கருப்பும் அந்த அழகுல காணப்படும். ஒரு அழகுக்கு மேல கவிழ்த்து வைக்கப்பட்டது போல ஒரு அழகு. அப்ப அது என்ன கலர்ல இருக்குன்னா, மஞ்சள் இருக்கும், கொஞ்சோண்டு இளம் கருப்பு கலர் கொஞ்சம் கலந்து இருக்கும். அதுக்கு மேல தொப்பி மாதிரி இருக்குல்ல, அந்த அழகுக்கு மேல அழகு கவுத்து வச்சிருக்க போல இருக்குன்னு சொல்றோம்ல, அது பாத்தீங்கன்னா குதிரை லாடம் இருக்குல்ல, அந்த வடிவுல காணப்படும். இதன் கால்கள் பசுமை கலந்த ஈய கலர் மாதிரி இருக்கும். முகம், அதனுடைய முதுகு, உடலினுடைய கீழ்ப்பகுதி, ரெக்கை, இது எல்லாமே கருப்பா இருக்கும். ஆனா அதனுடைய வால் பகுதி, அதனுடைய இறகு பகுதி பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். அதனுடைய வயிறு, வாலினுடைய மேல இருக்கக்கூடிய பகுதி, வாலின் மேல இருக்கக்கூடிய பகுதி அது போர்வை போத்துனது போல இருக்கும். இமைமுடி இருக்கக்கூடிய ஒரே பறவைகள் இதுதான். இன்னும் சொல்ல போனா, மலை இருவாட்சி பறவையில் இருக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, அந்த அழகுக்கு மேல தொப்பி மாதிரி இருக்குல்ல, அந்த இளம் உயிரிகள், குஞ்சிலிருந்து வெளிவரக்கூடிய இளம் உயிரிக்கு அந்த மாதிரியான தொப்பி போல வடிவம் இருக்காது. பெரும்பாலும் அது 150 கிராம் முட்டையிட்டு அடகாக்கும், குஞ்சு பொறிக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் விந்தை என்ன அப்படின்னா, ஆண் பறவையும் பெண் பறவையும் நல்ல 100-200 வருஷம் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில இருக்கக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுக்கும். அப்ப மரங்களை தேர்ந்தெடுத்து அந்த மரத்துல இருக்கிற பொந்துகள்ல இந்த முட்டையிடக்கூடிய பெண் பறவை அந்த பொந்துக்குள்ள போயிடும். இது தன்னுடைய எச்சத்தினாலும் வெளியில இருக்கக்கூடிய மண்ணையும் வச்சு அந்த பொந்தினுடைய துவாரங்களை சிறிதாக மாத்திரும் ஆண் பறவை. பெண் பறவை மட்டும் அந்த பொந்துக்குள்ள இருக்கும், முட்டையிட்டு அடகாத்துட்டு இருக்கும். ஒரு 60-70 பழங்கள், குறிப்பா அத்தி பழம் தான் அது விரும்பி சாப்பிடுமோ. அந்த அத்தி பழத்தை கொண்டு 60-70 முறை கொண்டு வந்து அந்த பெண் பறவைக்கு இந்த ஆண் பறவை உணவாக கொடுக்கும். அப்ப உணவாக கொடுத்தோன்னா முட்டையிட்டு குஞ்சுகளானது வெளியில
இந்த குஞ்சுகள் எல்லாம் பொரித்து எப்ப ரெக்கையை எடுத்து பறக்குதோ அப்ப அந்த கூட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆண் பறவை அந்த கூடை களைச்சு விட்டுடும். அப்ப கூட்டை களைச்சிட்டோன்னா அந்த பெரிய பொந்திலிருந்து பெண் பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு வெளியில ஆனந்தமாக பறந்து வரும். மரக்கிளைகள் தான் அமர்ந்திருக்கும். இதெல்லாம் இதனுடைய சிறப்பு. கேரளா மாநிலம் அருணாச்சல பிரதேசத்துலதான் பெரும்பாலும் இருக்கிறதுனால மாநில பறவையாக அந்த இடங்கள்ல அத பெருசா பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரும்பாலும் டாப் ஸ்லீப், பரம்பிக்குளம், சைலண்ட் வேலி இந்த மாதிரியான காட்டுகள்ல போனா அது எப்ப போகணும்? காலையில 6 to 9 மணிக்குள்ள அந்த காட்டுக்குள்ள போயிட்டோம்னா இந்த மலை இருவாச்சியினுடைய சத்தத்தை கேட்கலாம். அப்படி சத்தத்தை கேட்டா நமக்கு பெரிய லக்கு தான். ஆனா அந்த லக்கு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. போய் பார்த்ததோட சரி, அந்த சத்தத்தை கேட்க முடியல. காடுகள் சொல்றோம், காடுகள்ல யாரெல்லாம் மரத்தை நட்டு வச்சிருப்பா? நம்மளுக்கு அந்த சந்தேகம் வரும். ஆனா அந்த சந்தேகத்தை வெளிக்காட்டாம நமக்குள்ளேயே அந்த சந்தேகத்தை அப்படியே அடக்கி வச்சிருக்கோம். இந்த பறவைகள் சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் தன் எச்சத்தோடு வெளியில வந்த அந்த விதைகளை ஒரு இடத்துல போடும், இன்னொரு இடத்துல அப்படியே மாத்தி மாத்தி போட்டு காடுகள்ல மரங்கள் வளருவதற்கு இது நிறைய உதவி செய்யறதுனாலதான் இத காடுகளினுடைய விவசாயி. 2வது, இந்த காடுகளுக்கு பாதுகாவலன் அப்படிங்கிற சிறப்பான பேரு அடைமொழியாக. இப்ப இந்த மலை இருவாச்சியினுடைய அழகுக்கு மேல இருக்குல்ல தொப்பி மாதிரி, அதாவது குதிரையில ஆட வடிவம் மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா அத ஆங்கிலத்துல காஷ்கூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலையில கிரீடம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த பறவையினுடைய சிறப்பு. 2வது பாத்தீங்கன்னா இது பழமெல்லாம் சாப்பிடும். பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 150 அத்தி பழம் சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. பெரும்பாலும் இது பறக்கும் பொழுது உஷ்னு ஒரு ரயில் போற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் பொழுது நமக்கு நம்ம ரொம்ப அந்த குளிர் நேரம் அந்த பறவை பறக்கிற சத்தம் அதெல்லாம் நமக்கு ஒரு புத்துணர்வை தரும். அந்த மாதிரி பறக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது ரெக்கைய விரிக்கும் பொழுது அதுக்குள்ள காற்று உள்ளார போயிட்டு வெளியில வர்றதுனால ரெக்கைய படபடன்னு அப்படி அடிக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான சத்தம் கேக்குது. இப்ப நாகாலாந்து பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்தாப்புல பறக்கிறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த வருஷம் நல்ல மழையும் பஞ்சம் இல்லாத வாழ்க்கையும் வரும் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் இத காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு இத கூப்பிடுறாங்க. இந்த பழங்குடி மக்கள் தங்களுடைய விழா காலங்களிலும் திருமண நாட்களிலும் இந்த லேசா இருக்கக்கூடிய அழகுல இருக்கு பாருங்க, அந்த கொம்பு அந்த கவுத்து வச்ச மாதிரி அந்த ஒரு அமைப்பு, அதை எடுத்துட்டு போய் அவங்க ஆபரணங்கள் செஞ்சு போட்டுக்கிறாங்க. இப்ப 2018ல சிவப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, செம்பட்டியல்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பறவைய பேர் இடம் பெற்றிருக்கு. அந்த சிவப்பு புத்தகம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு உலகத்துல ஒரு பறவை இனமோ விலங்குகளோ மரங்களோ அழிந்து வருதுன்னா அதுல என்ன செய்வாங்கன்னா அந்த புத்தகத்துல குறிப்பிட்டு வைப்பாங்க, இந்த பறவை இன்னும் கொஞ்ச நாள்ல குறைஞ்சிட போகுது, இதனுடைய வாழ்நாள் 50 வருஷம் இருந்தாலும் இன்னும் 20-30 வருஷம், அதாவது 20 வருஷம் 10 வருஷம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இன்னும் ஒரு 15 வருஷத்துல இந்த மழை இருவாச்சி அப்படிங்கிறத காதால கேட்கிற அந்த ஒரு செவி வழி செய்தியாதான் நாம நடத்தி நமக்கு கிடைச்சிருமோ அப்படின்னு ஒரு அச்சம் நம்ம மனசுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த மலை இருவாச்சி அப்படிங்கும் பொழுது இத பாத்தீங்கன்னா IUCN அப்படின்னு சொல்றாங்க. IUCN அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதாவது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் பாக்ஸ் மாதிரி கொண்டு இந்த மாதிரியான பறவை இனங்களை அழிவு இல்லாம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அழகுக்கு மேல இருக்கிற இந்த காஷ்கூ நம்ம சொன்னோம்னா அந்த அழகுக்கு மேல ஒரு தொப்பி மாதிரி இருக்குன்னு, அது
யானைக்கு தந்தம் இருக்கிற மாதிரி இந்த பறவைக்கு இருக்கிறதுனால பறவை தந்தம் சொல்றாங்க. இப்ப யானை தந்தம் கிடைக்காத பட்சத்துல இந்த பறவைகளை அழிச்சு என்ன செய்யறாங்கன்னா ஆபரணங்கள் செய்யறாங்க. பெரும்பாலும் சீனாவுல மியான்மர்ல யானை தந்தத்துக்கு பதிலாக இத ஆபரணமாக செய்யறாங்க. 1 கிலோ பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இது விற்பனை ஆகுதுங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். இப்ப நாகாலாந்து அருணாச்சல பழங்குடி மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய அலங்காரத்திற்கும் அதனுடைய சிறகுகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப ஒரு தலைக்கவசம் செய்யறதற்கு குறைஞ்சது ஒரு 10 மலை இருவாட்சி பறவையை கொன்னாதான் அந்த இறகுகளை அவங்களுக்கு கொண்டு வர முடியும். பெரும்பாலும் இந்த பறவை இனம் ஒரு 70% நமக்கு காடுகளை உருவாக்குது. இப்ப இந்த மாதிரியான இந்த மலை இருவாட்சி பறவைகள் சில காரணங்களால அழியுது. என்ன காரணங்கள் அப்படின்னா, பெரும்பாலும் மனிதனுடைய தேவைக்காக இந்த தேக்கு மரம் இதெல்லாம் வளர்க்கறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மரங்களை, பெரும்பாலும் தேக்கு, யூக்கலிப்டஸ் அப்படிங்கிற மரத்தை வைக்கிறதுனால பல மரங்கள் எங்குமே காடுகள்ல அவ்வளவா காணப்படாததுனால இவர்களுக்கு உணவு இல்லாம கொஞ்சம் சிரமப்படுதுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பறவைகள் என்ன காரணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமா அருகி வருதுன்னா அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா, இது ஆண் பறவை பழம் தேடிட்டு போகும்ல, ஒரு நாளைக்கு 60-70 தடவை பழத்தை கொண்டு வந்து தன்னுடைய பெண் பறவைக்கு கொடுக்கும்னு. அப்படி போகும்பொழுது இந்த அதிக வோல்டேஜாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த காட்டு பகுதியில அவங்க அந்த கரண்ட சப்ளை பண்ணிருக்கும் பொழுது அதுல பட்டு அந்த ஆண் பறவை செத்து போயிடும். அப்படி அந்த ஆண் பறவை செத்து போயிடுச்சுன்னா உணவு கொண்டு கொடுக்காம, ஏன்னா அந்த கூட்டை சின்னதா தான் அந்த துவாரமா இருக்கு, அதன் வழியாக பெரிய அளவுள்ள பறவைகள் வெளியில வர முடியாது. அதனால உணவு இல்லாம பெண் பறவையும், அதாவது அம்மா பறவையும் தன்னுடைய குஞ்சுகளும் உணவின்றி அந்த பொந்திலேயே இறந்து போயிடுங்க. இதுவும் அந்த அழிவுக்கு காரணமாக இருக்குது. 2வது, இதனுடைய கறி இருக்கு பாருங்க, அந்த கறி பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் மிக்கது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா மலை இருவாச்சி அந்த பறவைய கொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், இது காடுகளின் விவசாயி, காடுகளினுடைய காவலன் அப்படிங்கிற செய்திய பொதுமக்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த செய்திய பரப்பணும். இப்ப நாம இந்த பறவை இனத்தை 20, 30, 15 வருஷத்துக்குள்ள அழியாம இருக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே வழிதாங்க. பழைய மரங்கள்லாம் 100-200 வருஷம் இருக்கு பாருங்க, அந்த மரத்தெல்லாம் நாம வெட்டக்கூடாது. அதே நேரத்துல இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்களா, அதெல்லாம் யாரும் போய் வாங்க கூடாது அப்படிங்கறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும். இந்த பறவை மூலம்தான் நமக்கு புதுமையான காடுகள் உருவாகுது. இந்த பறவை இல்லைன்னா காடுகள் இல்ல, காடுகள் இல்லைன்னா மழை இல்ல, மழை இல்லைன்னா நாம இல்ல. அப்ப நாம நம்மளால் முடிந்த உதவி என்னன்னா, எதிர்கால சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட அரிய பறவைகளை எல்லாம் நம்ம பாதுகாத்து வைப்பதுதான் நம்மளுடைய அன்றாட கடமையாக இருக்கணும். மீண்டும் ஒரு சிறப்பான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பள்ளிக்கூடம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் முனைவர் மீனா குமாரி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.